வியூவர்ஸ், மத்த நாட்டு மக்களுக்கும் சவுதி நாட்டு மக்களுக்கும் இருக்கிற 9 வித்தியாசமான பழக்கங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் சவுதி நாட்டுல கொடுக்கிற தண்டனைகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேண்ட்ஷேக். தமிழ்நாட்டுல மத்தவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்ற மாதிரி சவுதி அரேபியால கண்ணத்தோட கண்ணை வச்சு 3 முறை கண்ணத்துல முத்தம் கொடுக்கறாங்க. நார்மலா பொதுவான ஆளுங்களை சந்திக்கும் போது எல்லாரும் மாதிரியும் ரைட் ஹேண்ட்ல ஹேண்ட்ஷேக் பண்ணிப்பாங்க. அதுவே பிடிச்சவங்களை பார்க்கும்போது ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு இடது கையால 3 முறை வலது கையை தட்டுவாங்க. சொந்தக்காரங்களை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கண்ணத்தோட கண்ணை வச்சு 3 முறை முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது ஹர்தா டான்ஸ். பொதுவா எல்லா நாடுகள்லயும் பெண்கள் தான் அதிகமா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா இஸ்லாம் மதத்திலேயே பெண்கள் பொது இடங்கள்ல டான்ஸ் ஆடக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது. இதனால எந்த விசேஷமா இருந்தாலும் சவுதில ஆண்கள் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அதுலயும் கையில கூர்மையான பெரிய பெரிய வாள்களை வச்சுக்கிட்டு தான் இந்த டான்ஸையே ஆடுறாங்க. ஆரம்பத்துல அரேபியர்கள் போர்கள்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலயும் இந்த டான்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய இசைக்கருவியான பறை மாதிரி விலங்கு தோள்களால செய்யற இசைக்கருவிகளை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இதை தவிர வேற எந்த இசைக்கருவியையும் இந்த டான்ஸ்ல பயன்படுத்த கூடாதாம். தலைக்கு மேல வாளை இந்த மாதிரி கீழே விழாம சுத்துறது தான் இந்த டான்ஸோட ஸ்பெஷலே. சவுதில நடக்கிற கல்யாணங்கள்ல இருந்து அரசு விழாக்கள் வரைக்கும் எல்லா விசேஷங்கள்லயும் இந்த ஹர்தா டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்தது சவுதி பெட்ஸ். பொதுவா எல்லா நாடுகள்லயும் நாய், பூனைகளை தான் அதிகமா செல்ல பிராணிகளா வளர்ப்பாங்க. ஆனா சவுதி அரேபியர்கள் இந்த ஃபால்கன் பறவைகளை மட்டும் தான் அவங்களுடைய செல்ல பிராணியா வளர்க்கறாங்க. குதிரை, ஒட்டகங்கள் எல்லாம் டிராவல் பண்ற ஒரு விலங்கா தான் வளர்க்கறாங்க. ஆனா இந்த ஃபால்கன் பறவையை மட்டும் தான் செல்ல பிராணியா வளர்க்கறாங்க. உலகத்துல உள்ள பறவைகள்லயே இந்த ஃபால்கன் பறவை தான் ரொம்பவும் வேகமா பறக்கிற பறவை. அதுலயும் சவுதி அரேபியர்கள் ரொம்பவும் வேகமா பறக்கிற இந்த ஃபால்கன் பறவைகளை 10 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு பறவையே 10 கோடி 20 கோடின்னு அதிக விலை கொடுத்து வாங்கி செல்ல பிராணியா வளர்க்கறாங்க. அடுத்தது கப்சா. பொதுவா முஸ்லிம்கள்னாலே அதிகமா பிரியாணி தான் சாப்பிடுவாங்கன்னு எல்லாருமே நினைப்போம். அண்ணனுடைய பிரியாணிக்கு ஆனா சவுதி அரேபியர்கள் பிரியாணியே சாப்பிடுறது இல்ல. அதுக்கு பதிலா இந்த கப்சாவை தான் சாப்பிடுறாங்க. இத பாக்குறதுக்கு பிரியாணி மாதிரியே இருந்தாலும் பிரியாணிக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கு. அதுலயும் இத சாப்பிடும் போது ஆளுக்கால் ஒரு தனி பிளேட்டை வச்சு சாப்பிடாம ஒரு பிளேட்ல 4-5 பேர்ல இருந்து 50 பேர் கூட ரவுண்டா உட்கார்ந்து ஒன்னா இந்த கப்சாவை சாப்பிடுறாங்க. நம்ம இப்ப சாப்பிடுற பிரியாணியே இந்த கப்சால இருந்து உருவானது தான் கூட சொல்றாங்க. பொதுவா பிரியாணினாலே நமக்கு சிக்கன் பிரியாணி தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனா அரேபியர்கள் ஆடு, மாடு, ஒட்டகங்களை வச்சுதான் இந்த கப்சாவை அதிகமா செஞ்சு சாப்பிடுறாங்க. வியூவர்ஸ், உங்கள எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்தது காஃபி. பொதுவா எல்லா நாடுகள்லயும் விருந்தாளிகளுக்கு டீ, காஃபி தான் குடிக்க கொடுப்பாங்க. ஆனா சவுதி அரேபியால அல்கோவாங்கிற இந்த பால் சேர்க்காத ஒரு ட்ரிங்க்ஸை தான் பேரிச்ச பழத்தோட குடிக்க கொடுக்கறாங்க. இத கொதிக்கிற தண்ணியில கிரீன் காஃபி கொட்டை, ஏலக்காய், இஞ்சி, சர்க்கரை எல்லாம் போட்டு செய்யறாங்க. இதுக்கு அடுத்ததா பாலைவன பகுதியில வாழ்றவங்க அல்குஷங்கிற இந்த ட்ரிங்க்ஸை வர விருந்தாளிகளோட ஒன்னா கூட்டமா உட்கார்ந்து குடிக்கிறாங்க. இத அரபிக் காஃபின்னு சொல்றாங்க. இதுலயுமே பால் சேர்க்கறது இல்ல. அதுலயும் இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கும் போது எல்லாரும் ஒன்னா சுத்தி உட்கார்ந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிறைய முறை இந்த ஆல்கோஹாலை ஊத்தி குடிக்கிறாங்க. அதுக்காக இத சரக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது ஆல்கோஹால் எதுவுமே சேர்க்காத டீ, காஃபி மாதிரி நார்மலான ஒரு ட்ரிங்க்ஸ் தான். அடுத்தது அத்தர். பொதுவா எல்லா நாடுகள்லயும் பெர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரேக்களை தான் வாசனை திரவியங்களா பயன்படுத்துறாங்க. ஆனா முஸ்லிம்கள் ஆல்கோஹால் கேஸ் கலந்த பெர்ஃப்யூம்களை பயன்படுத்த கூடாதாம். இதனால இந்த அத்தரை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. அதுலயும் சவுதி அரேபியர்கள் இந்த அத்தரை தவிர வேற எந்த வாசனை திரவியங்களையும் பயன்படுத்துறது இல்ல. நம்ம யூஸ் பண்ற நிறைய பெர்ஃப்யூம்களையும் இந்த அத்தரை வச்சு தான் மேக் பண்றாங்க. ஆனா அத்தரை பெர்ஃப்யூமா மாத்துறதுக்கு அத்தர்ல 80ல இருந்து 90% வரைக்கும் ஆல்கோஹாலையும் கேஸையும் சேர்ப்பாங்க. ஆல்கோஹாலை முஸ்லிம்கள் பயன்படுத்த கூடாதுன்னு தான் பெர்ஃப்யூமுக்கு பதிலா இவங்க இந்த அத்தரை பயன்படுத்துறாங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல பல் விளக்குறதுக்கு வேப்பங்குச்சியை பயன்படுத்தின மாதிரி அரேபியர்கள் பல் விளக்குறதுக்கு இந்த மிஸ்வாக் குச்சியை தான் இப்ப வரைக்கும் கூட பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது மஜிஸ் சோஃபா. சவுதி அரேபியர்கள் இந்த மஜிஸ் சோஃபாவை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. இவங்க மத்த நாடுகள்ல பயன்படுத்துற மாதிரி உயரமான சோஃபாக்களை பயன்படுத்துறது இல்ல. தரையோட தரையா உட்கார மாதிரி இந்த மஜிஸ் சோஃபாக்களை தான் அரேபியர்கள் பயன்படுத்துறாங்க. அதுலயும் இந்த சோஃபாவை ஒரு அறையில இருக்கிற எல்லாருடைய முகத்தையும் நேருக்கு நேரா பார்த்து பேசுற மாதிரி 4 பக்கமும் சுத்தி உட்கார மாதிரி போடுறாங்க. இவங்க சாப்பிடும் போதும் ஃபாஸ்டிங் இருக்கும் போதும் கூட டைனிங் டேபிள பயன்படுத்தாம தரையில உட்கார்ந்து தான் அதிகமா சாப்பிடுறாங்க. அடுத்தது அபயா அண்ட் தோப். அரேபியர்கள் உடல் உறுப்புகளுடைய ஷேப் தெரியற மாதிரி டைட்டான ஆடைகளை அணிய கூடாதாம். இதனால பெண்கள் அபயாங்கிற இந்த ட்ரெஸ்ஸையும் ஆண்கள் தோபுங்கிற இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தான் அணியறாங்க. பெண்கள் போடுற இந்த அபயா ட்ரெஸ் நம்ம இந்தியாவுல ஃபர்தா, புர்கான்னு சொல்றாங்க. இவங்க முகத்தையும் கை விரல்களையும் தவிர முழுமையா உடலை மறைச்சு லூசா இந்த ட்ரெஸ் அணியறாங்க. இதே ரூல்ஸ் தான் ஆண்களுக்கும். இவங்க எல்லா கலர்கள்லயும் இந்த ட்ரெஸ் அணியலாமாம். ஆனா பொதுவா அரேபிய ஆண்கள் இந்த ட்ரெஸ் வெள்ளை கலர்லயும் பெண்கள் கருப்பு கலர்லயும் தான் அதிகமா அணியறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது சவுதி அரேபியா பனிஷ்மெண்ட். உலகத்துல உள்ள நாடுகள்லயே சவுதி அரேபியால தான் ரொம்பவும் கடுமையான தண்டனைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. மனைவி கணவருக்கு துரோகம் செஞ்சுட்டா அந்த பொண்ணை கல்லால அடிச்சியே சாகடிக்கிறாங்க. தப்பு பண்ற ஆண்களுக்கும் இதே தண்டனை தான் இருந்திருக்கு.
ஆனா நிறைய நாடுகள்ல இந்த தண்டனைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்ததுனால சவுதி அரேபியால இப்ப தப்பு பண்றவங்களுக்கு இந்த தண்டனை கிடையாது. இதுக்கு பதிலா பொது இடங்கள்ல வச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் 100 பெரும்படிகளை கொடுக்கறாங்க. சவுதி அரேபியால யாருக்கு என்ன தண்டனையை கொடுத்தாலும் அது பொதுமக்கள் முன்னிலையில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய பிரேயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளி வாசல்கள்ல வச்சே கொடுக்கறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கற தண்டனைகளை நேர்ல பார்க்கும்போதுதான் மத்தவங்களும் தவறு செய்ய பயப்படுவாங்கன்னு பொதுமக்கள் முன்னிலையில தான் எல்லா தண்டனைகளையும் கொடுக்கறாங்க. திருடுனா ஒரு கையில உள்ள மணிக்கட்டையும் ஒரு கால் பாதத்தையும் வெட்டிடுறாங்க. கொலை பண்றது, பெண்களை கற்பழிக்கிறது, போதை மருந்துகளை விக்கிற குற்றங்களுக்கெல்லாம் பொதுமக்கள் முன்னிலையில தூக்கல்ல போட்டுறாங்க. முக்கியமா குழந்தைகளை வன்புணர்வு பண்ணா பொதுமக்கள் முன்னிலையில தலையையே வெட்டிடுறாங்க. சவுதி அரேபியால ஆண்கள் கூட ஒன்னா இருக்கிறதும் பெண்கள் கூட ஒன்னா இருக்கிறதும் சட்டப்படி குற்றம். இந்த மாதிரி ஓரின சேர்க்கைக்கு பொதுமக்கள் முன்னிலையில 100 சவுக்கடி வரைக்கும் கொடுக்கறாங்க. சவுதி அரேபியால இருக்கிற ஒரு முக்கியமான சட்டம் என்னன்னா, யாரு என்ன குற்றங்களை செஞ்சாலும் பாதிக்கப்பட்டவங்க அந்த குற்றவாளியை மன்னிச்சுட்டா அவங்களுக்கு தண்டனை கிடையாது. அதாவது எடுத்துக்காட்டுக்கு குற்றவாளி ஒரு பொண்ணை வன்புணர்வு செஞ்சுட்டா அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. அதுவே அந்த பொண்ணு மன்னிச்சிடுச்சுன்னா அவனுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்காம ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே வியூவர்ஸ், பொதுவா எல்லா நாடுகள்லயும் குற்றவாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் தண்டனை கொடுத்து ஜெயில வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா சவுதி அரேபியால சில குற்றங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் குற்றங்கள் குறையும்னு சவுதி கவர்மெண்ட் சொல்றாங்க. நீங்க குற்றவாளிகள் திருந்த இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல பொதுமக்கள் முன்னிலையில இந்த மாதிரி கொல்றதுதான் சரின்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.